பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை 2009ஆம் ஆண்டு காங்கிரசுடைய ஆட்சி காலத்திலே என்ன கொடுமைகள் நடந்தது என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது. அதே இலங்கை இன்று எப்படிப்பட்ட நிலையில் மாற்றப்பட்டிருக்கிறது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓராண்டு காலத்திற்குள்ளாக 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி செய்ததே. இலங்கையில் உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர்களால் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டது மட்டும்தான் நாம் கண்ட காட்சி. பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டதுதான் நாம் கண்ட காட்சி. பல்லாயிரக்கணக்கான நம்முடைய குழந்தைகள் அனாதைகளாக மாற்றப்பட்டதுதான் நாம் கண்ட காட்சி. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் எப்போது தீர்வு வரும், எப்போது விடிவு வரும்? ஏங்கி கிடந்தது தமிழ் சமுதாயம். நம் தமிழ் சமுதாயத்தை அழித்து ஒழித்த ராஜபக்சேக்கு வாழ்வா? அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தது முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம். ரத்தின கம்பளம் விரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு இணக்கமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதிலே மகிழ்ச்சி அடைந்தார்கள். இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் இலங்கையிலே அவருடைய கையிலே முத்தமிடுவதிலே மகிழ்ந்தார்கள். இலங்கையில் இருந்து வந்த ராஜபக்சே டெல்லியிலே கால் விட்டுக் கொண்டு இந்தியாவையே அவமானப்படுத்தக்கூடிய வகையில் எல்லாம் இருந்த காட்சிகளை எல்லாம் இதற்கு முன்பாக நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பெடுத்த பின்பாக இலங்கையில் நடந்த தேர்தலிலே ராஜபக்சே தோற்று போய்விட்டார். ராஜபக்சேயோடு உடனிருந்த ஸ்ரீசேனா இன்று அதிபராக மாறிவிட்டார். அது மட்டுமல்ல, வெற்றி பெற்ற ஸ்ரீசேனா இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு வந்து எங்கள் நாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும், உங்களை அழைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவிற்கு வந்து டெல்லியிலே வந்து அழைத்து சென்றார் ஸ்ரீசேனா. நிலைமை எப்படி மாறியிருக்கிறது, எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? நம்முடைய பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு சென்றார்கள். இலங்கையில் சென்ற நம்முடைய பிரதமர் இலங்கையினுடைய பாராளுமன்ற மைய மண்டபத்திலே நின்று எம் தமிழ் சொந்தங்களுக்கு நீங்கள் உரிமைகள் வழங்கியாக வேண்டும், சம உரிமை நீங்கள் வழங்கியாக வேண்டும், சம அந்தஸ்து வழங்கியாக வேண்டும். 2 விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். உரிமைகள் வழங்குவது ஒன்று, அந்தஸ்து மனப்பூர்வமாக சட்டபூர்வமாக வருவது ஒன்று, மன ரீதியான மாற்றம் வருவது ஒன்று. 2ம் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை பாராளுமன்றம் கைத்தட்டி வரவேற்க வைக்கப்பட்டது. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதிகள், அழிக்கப்பட்ட தமிழ் பகுதிகள், அழிக்கப்படுவதற்கு முன்பாகவும் சரி, அழிக்கப்பட்ட பின்பாகவும் சரி, தமிழர்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு இந்தியாவுடைய எந்த பிரதமரும் இதற்கு முன்பாக வந்ததே கிடையாது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்ற உடனடியாகவே பாராளுமன்றத்திலே உரையாற்றிவிட்டு தமிழர் பகுதிகளுக்கு சென்று தமிழர்கள் மத்தியிலே உரையாற்றினார். அச்சப்படாதீர்கள், உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், இந்திய அரசாங்கம் இருக்கின்றது. 27,000 வீடுகளை தமிழர்களுக்கு என்று சொல்லி திறந்து வைத்து விட்டு வந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மட்டுமல்ல, மேலும் 47,000 வீடுகள் உங்களுக்கு கட்டித்தரப்படும் என்று சொல்லி உறுதி கூறினார். தமிழர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் உறுதிப்படுத்தப்படும், புதிய கட்டுமானங்கள் உருவாக்கப்படும். இதற்கெல்லாம் உறுதிமொழி கொடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உயிரில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு. 2009ஆம் ஆண்டு கண்ணீரும் கம்பளையுமாக அலைந்த நம்முடைய தமிழ் சமுதாயம், காப்பதற்கு நாதியற்ற நிலையில் இருந்த நம்முடைய தமிழ் சமுதாயம்
இந்தியாவும் கூட பெற்ற தாயும் கூட புறக்கணித்து விட்டாளே என்று சொல்லி ஏங்கி நின்ற தமிழ் சமுதாயம், நாட்டிலிருந்து பல்வேறு உலக நாடுகளுக்கு தப்பிச் சென்ற தமிழ் சமுதாயம் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நன்றியோடு பார்க்க துவக்கி இருக்கின்றது. என் நன்றி கொண்டார்க்கும் என்று நான் சொன்னேன். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ் சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கின்றது. நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். இதுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய மாற்றம், இந்தியாவிற்கு தந்திருக்கக்கூடிய மாற்றம். இதுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய மாற்றம், இந்தியாவிற்கு தந்திருக்கக்கூடிய மாற்றம்.